அவருடைய மகனுக்காக கேட்டிருக்காங்க. அவருடைய பேர் ராஜமாணிக்கம். பிறந்த தேதி 3/7/1987. நட்சத்திரம் அவிட்டம். ராசி மகரம். லக்னம் ரிஷபம். எனது மகன் ராஜமாணிக்கத்திற்கு 13 வயதிலிருந்து உடம்பு முழுவதும் நரம்பு கட்டியா அல்லது கொழுப்பு கட்டியா என தெரியாமல் இருக்கிறது. தொடர்ந்து சிகிச்சை செய்தும் பலன் இல்லாமல் உள்ளது. சப்தரிஷி வாக்கியப்படி தகுந்த பரிகாரம் கூற உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கான பரிகாரம் ஏதாவது இருக்குங்களா சுவாமிஜி? ஏன்னா 13 வயசுலேருந்தே அவருடைய உடலில் அது கொழுப்பு கட்டியா இல்லை நரம்பு கட்டியான்னு தெரியாமல் சிகிச்சை எடுத்துகிட்டே இருக்காங்க. இதற்கான பரிகாரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு என்ன காரணம், என்ன கிரகம் பலகீனமாக இருக்குது, எந்த கிரகம் பலகீனமாக இருக்கோ அதுக்கு என்ன பரிகாரம், இல்லை வேறு ஏதாவது சாபமோ தோஷமோ இருக்கா, இதை நம்ம கட்டாயம் பார்க்கலாம். பையனோட ஜாதகத்தில் இந்த பிரச்சனைக்கு காரணம் உங்கள் முன்னோர்கள், அதாவது இந்த பையனோட அப்பா வழி முன்னோர்கள் பசுமையாக இருந்த மரத்தை வெட்டிய தோஷம். அதுவும் தனக்கு சொந்தம் இல்லாத நிலத்தில் இருந்த மரத்தை வெட்டிய தோஷம் அப்படின்னு வருது. பொதுவாக பசுமையாக இருக்கிற மரத்தை வெட்டுறதே தவறு. அதுலேயும் நமக்கு சொந்தம் இல்லாத நிலத்தில் இருக்கிற மரத்தை வெட்டுறது அதை விட தவறு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் கோயில்களில் கோபுரங்களில் இருக்கக்கூடிய விருட்சங்கள் எடுப்பான், அது வேறு விஷயம். கோபுரங்களில் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது விளையக்கூடாத இடத்துல விளைஞ்சது அதை எடுக்கிறோம், அது வேறு விஷயம். ஆனால் அடுத்தவர்களுக்கு சொந்தமாக இருக்கிற பூமியில் இருக்கிற மரம் அதை நாம் வெட்டுறது தவறுன்னு சொல்கிறோம். இதுக்கு உதாரணம் வேணும்னா ரொம்ப எளிய முறையில் புரியும்படியாக சொல்லலாம். சிலர் வீடுகளில் பார்த்தா அந்த தென்னை மரம் இல்லை மாமரம் இருக்கும் பக்கத்து வீட்டில், அதனோட கிளை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வரும். நாம் என்ன பண்ணுவோன்னா அந்த மரத்தை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுன்ற நோக்கத்தில் அதை முழுமையாக வெட்டக்கூடிய அளவு சாத்தியம் இல்லைன்னா கூட அதிகபட்சம் எவ்வளோ வெட்ட முடியுமோ அவ்வளோ வெட்டிடுவோம். மரத்தோட கிளைகளை கழிக்கிறது வேறு, அந்த மரமே பட்டு போகிற மாதிரி வெட்டுறது வேறு. அந்த மாதிரி அந்த மரமே அழிஞ்சு போகிற மாதிரி வெட்டும்பொழுது அது கட்டாயம் தோஷமாகும். மரத்தோட இலைகளை கழிக்கிறதுன்றது நகத்தை வெட்டுற மாதிரி, அதே நேரத்தில் மரத்தையே பட்டு போகிற மாதிரி வெட்டுறதுன்றது கையை வெட்டுற மாதிரி. அதனால் மரங்களை பட்டு போகிற மாதிரி வெட்டக்கூடாது. அதுவும் நமக்கு சொந்தம் இல்லாத இடத்துல இருக்கக்கூடிய பசுமையாக இருக்கிற மரங்களை கட்டாயம் வெட்டக்கூடாது. இப்போ இந்த பையனோட ஜாதகத்தில் அவன் முன்னோர்கள் பசுமையாக இருந்த மரத்தை வெட்டிய தோஷம்னு வந்திருக்கு. அதனால தான் சொல்லுவோம், நம்ம மரங்களை குள்ளமாக வளர்க்குறோம், ஆனால் அது சாஸ்திர விரோதம் தான் சொல்லுவோம். நமக்கு ஒருவேளை குறுகிய காலத்தில் நமக்கு பலன் கொடுக்கணும்னு அந்த மாதிரி செய்கிறோமோ என்னமோ, ஆனால் சாஸ்திர விரோதம் தான். சாஸ்திரம் கட்டாயம் அந்த விரோதமாக தான் கொண்டாடுறது. அதுக்கு இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்கள் தெய்வீக விருட்சத்தில் இந்த மாமரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. அதனால் நீங்கள் ஓங்கி வளரக்கூடிய மாமரத்தை சுக்கிரவாரத்தில் வெள்ளிக்கிழமையில் பெண் தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஆலயத்திலையோ அந்த ஆலயத்தோட நந்தவனத்திலையோ கோயில் முன்புறத்துலேயோ நீங்கள் சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமை சூரிய உதயமாய் மறையறதுக்குள்ளே வைங்க. அதுக்கு மொச்சை ஒரு 3 பிடி ஊற வச்சு அந்த ஜலத்தை அந்த மரத்துக்கு விட்டுட்டு மொச்சையை பசுமாட்டு கொடுங்க. இது மாதிரி 3 தடவை செய்யுங்க. அதுக்கப்புறம் அங்கே கோயிலில் இருக்கிறவங்க அதை பராமரித்தா போகிறோம். அந்த நல்லா அந்த மாமரம் வேர் பிடிச்சி வளரட்டும். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமாக ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்மணிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் ஜாயே சமஸ்த தோஷக்னம் மாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிக வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி 30/8/2016 செவ்வாய்க்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம்.
எப்பயுமே ஒரு விஷயம் மேலோட்டமாக இருக்குன்னா அதை மட்டும் ஜோதிடத்தில் பிரதானமாக எடுத்துக்கவே கூடாது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காதால் கேட்டு குரு மூலமாக குரு சொல்ல காதால் கேட்டு மனனம் செய்து அதுக்கப்புறம் குருவோட உதவியால் அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து பயன்படுத்த ஆரம்பித்தான். அது உயர்ந்த நிலையில் இருந்த காலம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம், புத்தகங்களில் போட்டிருக்கிறத மேலோட்டமாக படித்து அது அப்படியே நடைமுறைக்கு கொண்டு வந்துடுறோம். ஆனால் இதில் பலவிதமான விபரீதங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ ஜோதிடத்தில் கூட பார்த்திங்கன்னா இந்த ஆயில்யம், மூலம், இந்த விசாகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பயப்படக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. ஆயில்யம், மூலம், விசாகம், கேட்டை இதெல்லாம் பார்த்தா மற்றவங்களை பயப்படக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது. அப்படி பார்த்தா உண்மையில் அதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு நட்சத்திரங்களையும் யாரெல்லாம் பிறந்திருக்கா தெரியுமா? மூல நட்சத்திரம் சொன்ன உடனே ஆஞ்சநேயரோட பேர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ஆயில்யம் சொன்ன உடனே ஆதிசேஷனோட ஞாபகம் வரும். இப்போ நட்சத்திரங்களை பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் அபூர்வமான நட்சத்திரங்கள்னு கூட சொல்லலாம். இப்போ ஒரு கிரகம் நீச்சோன்னா கெடுதின்னு சொல்லாதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டையில் சந்திரன் நீச்சனை வரார். ஆனால் அனுஷத்தில் எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் பிறந்திருக்கா, எவ்வளோ உயர்ந்த நட்சத்திரம். அதனால் எடுத்த உடனே ஒரு நட்சத்திரத்தை வந்து நம்ம குறைபாட பேசவே கூடாது. அதே மாதிரி தான் ஆயில்யத்தில் பெண் பிறந்தால் கெடுதி, ஆண் பிறந்தால் கெடுதின்னா சொல்கிறது தவறு. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டா ஆண்களையே கெடுதின்னு சொல்கிறான். பெண்களுக்கு நட்சத்திர தோஷம் சொல்ல போக இப்போ ஆண்களுக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அந்த கிரந்தங்களை ஏன் நம்ம சரியாக படிக்க மாட்டேன்றோம்? இப்போ இதெல்லாம் சொல்லும்போது ஏதோ நானாக சொல்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த விருட்சதானமோ இந்த நட்சத்திர தோஷங்களை பற்றியோ நானாக எதுவும் சொல்லலை. ஏற்கனவே பல ரிஷிகள் சொன்னது, பெரியவர்கள் சொன்னதை சொல்கிறோம். மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம் இந்த 4 நட்சத்திரத்தில் ஆணோ பெண்ணோ பிறந்தால் எந்த தோஷமும் பார்க்காதுன்னு சொல்கிறான். மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம். இப்போ இந்த 4 நட்சத்திரத்தில் பொருத்தம் பார்க்காம பண்ணுன்னு ஒரு ரிஷி சொல்கிறார். அப்போ அந்த மகரிஷி அப்படி சொல்லும் பொழுது அப்போ ரஜி தோஷம் வருதே, கன பொருத்தம் இல்லைன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா 13 வயசுக்குள்ளே பொருத்தங்களை பார்க்க வேண்டியதை தாண்டி இந்த நட்சத்திர பொருத்தங்களை வச்சு அல்லாடிட்டு இருக்கோம். முக்கியமாக கவனிக்க வேண்டிய பெரிய ரகசியம், அந்த காலத்தில் பெரியோர்கள் சேர்ந்து தீர்மானம் பண்ணுறது தான் திருமணமாக தவிர 10 பொருத்தத்துக்கு யாரும் முக்கியத்துவம் தரலை. சரி, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண வீடுகளில் எதுக்கு வேத பாராயணங்கள்லாம் வைக்கிறான்? இப்போ நம்ம வைக்கிறது இல்லை வச்சுக்கோங்க. ஒரு கல்யாணம் ஒரு நல்லது பண்ணும்போது எதுக்கு வேத பாராயணம் பண்ணுறா? சில சூக்தங்கள்லாம் ஏன் சொல்கிறா? சகுன சூக்தம் சொல்கிறா, பௌமான சூக்தம் சொல்கிறா. அதெல்லாம் ஏன் சொல்கிறா? அந்த சூக்தாதிகள் ஏன் சொல்கிறா அப்படின்னா, நட்சத்திர பொருத்தம் இல்லைனாலும் நீங்கள் சொல்கிறபடி உங்களுக்கு புரியும்படியாக சொன்னால், நட்சத்திர தோஷம் இருந்தாலும், தாலி தோஷம் இருந்தாலும், ராகு கேது தோஷம் இருந்தாலும், இந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருந்தாலும், இந்த மாதிரி நீங்கள் ஜாதகத்தில் எத்தனை விதமான தோஷங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை தோஷமும் போகிறதுக்காக தான் வேத பாராயணமே பண்ணுறான். நீங்கள் எத்தனையோ வேதம் படித்த பெரியோர்களை கேட்டால் எந்தெந்த விதை வந்து பாராயணம் பண்ணால் என்ன விசேஷம்னு சொல்லுவாள். அப்போ உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கல்யாணத்தன்னைக்கு ஒரு வேத பாராயணம் பண்ணாலே எல்லா தோஷங்களும் ஜாதகத்தில் இருக்க தோஷமும் நிவர்த்தி ஆகிடும். நம்ம தான் வேத பாராயணன்ற விஷயத்தை எடுக்கிறது இல்லையே. வேதம் படித்த பெரியோர்களை கொண்டாடுறதில்ல, வேத பாராயணன்ற விஷயத்தை எடுக்கிறதே கிடையாது. அதை மாதிரி எடுக்காத தோஷத்தை தான் இப்போ நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் நீங்கள் சொல்கிறபடி ஆயில்யம், மூலம் எல்லாம் தோஷம்னு சொன்னாலும் அதுக்கு எத்தனையோ விதிகள் வந்து விளக்கு நிறைய சொல்லியிருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிடுறா, அதை மறந்துட்டோம், மேலோட்டமாக போட்டிருக்கிறத வச்சு அதை வந்து தீர்மானம் பண்ணி அதுவே இறுதி தீர்ப்பாக எடுத்துன்றான். மேலோட்டமாக சொன்ன விஷயத்தை வச்சு அதையே இறுதி தீர்ப்பாக வச்சுக்கிறேன். அதனால் 13 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் அப்போ சாஸ்திரம் ஜோதிடம் சொன்னதை கேட்குறீங்கள, சாஸ்திரம் சொன்னதையும் கேளுங்களேன். 13 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணுவீங்களா? 13 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நீங்கள் சாஸ்திரம் சொன்னதை கேட்க மாட்டீங்க, ஜோதிடம் சொன்னதை கேட்குறீங்களா? ஜோதிடம் என்ன சொல்லிது? 13 வயசுக்குள்ளே தானே பொருத்தம் பார்க்கணும். கன்னிகா தான பலன்னு சொல்லும்போது, கன்னிகைன்னு சொல்லும்போது என்ன அது? நீங்கள் 25 வயசில் கன்னிகைன்னு சொல்லிட்டே இருப்பீங்களா? அதனால் ஆயில்யம், மூலம்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் ரொம்ப எளிய பரிகாரங்கள் உண்டு. நட்சத்திர தோஷத்தை பெருசாக வச்சுட்டு கொண்டாட வேண்டாம். இந்த நட்சத்திர தோஷம் போக இப்போ ராகு தோஷன்றான், கேது தோஷம், நாகதோஷம், அங்காரக தோஷம், இன்னும் ஏதாவது தோஷம் பாக்கி இருக்கான்னு எனக்கு தெரியல.